மைந்தவுடைய காலத்திலே இருந்த கல்லங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கு நாமினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு உதாரணத்துக்கு ரோஹித் ஹபே குணவர்தன் கழுத்தர டிஸ்ட்ரிக்டில் 450 மில்லியன் சல்லியோட மாட்டின ஒரு டிரைவரில் கேஸ். மஹிந்த அவரை காப்பாற்றி விட்டது, அவரை ஏற்றுக்கொள்கிறாரு. மஹிந்த ராஜபக்சே டிவியில் வந்து சொன்னதை நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க. என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட கள்ளம் விற்கிறான், காடியை நிற்கிறான், குடுக்காரங்க எல்லாம் விற்கிறான். நான் வந்த கம்ப்ளைனுக்கு நான் எந்த நடவடிக்கை எடுக்காத ஒரு தவறு தான். நான் மக்கள்கிட்ட இந்த தவறுக்காக வேண்டி மன்னிப்புக்கு எடுக்கொள்வேன். அப்போ இந்த மக்கள் இப்போ நீங்கள் தீர்மானிக்கவும், மஹிந்த ராஜபக்சேக்கு நாங்கள் சொல்கிறத விட மஹிந்த ராஜபக்சே டிவியில் வந்து சொல்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் கள்ளன், நான் என்னோட ஈக்கிறவனும் கள்ளன், அவன் களவன் தான், நான் எந்த நடவடிக்கை இருக்கலைன்னு சொன்னேன்னு சொன்னால் இவன் எந்த ஒரு பதவிக்கும் இலங்கையில் லாயக்கில்லை என்றதை நீங்கள் யாரும் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ இவருக்கு நாங்கள் வாக்களிக்கிறதா. ஆனால் நீங்கள் இந்த தரக்க இந்த சாப்பாடு பார்சலுக்கு ஒரு போத்தலுக்கு சல்லி கொஞ்சத்துக்கு மட்டும் நீங்கள் வாழாவி உங்களோட பொன்னான வாக்கை கொடுத்து உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையை நாசமாக்கிக்கொள்ள வாணுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன்.